வணக்கம் நண்பா, உங்கள் RRK. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன் நண்பா. நீங்க நல்லா இருக்கணும்ட்டு நான் இல்லாமல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன் நண்பா. சரி, வாங்க நம்ம இந்த வார கதைக்குள்ள உள்ள போவோம். இந்த வார கதை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுல ஒரு மிக சிறந்த ஒரு மன்னன் நண்பா. அவருக்கு என்னன்னா ஒரு வினோதமான பழக்கம். தன்னை சுத்தி உள்ள நாட்டை எல்லாத்தையுமே அவர் பிடிச்சிடணும், தான் பெரிய ஒரு வல்லரசு அப்படின்ற மாதிரி காட்டணும்ன்றது அந்த மன்னனுக்கு ஒரு ஆசை நண்பா. அதே மாதிரி அவரும் தன்னை சுத்தி இருக்க நாட்டுல எல்லாத்தையும் போர் தொடுத்து அந்த நாட்டையும் எடுத்துக்கிறாரு நண்பா. எடுத்துட்டு காலங்கள் எப்படியே போயிருது, வயது முதிர்வும் ஆயிருது. அப்போ என்ன பண்றாருன்னா, நம்ம பிடிச்ச நாட்டெல்லாம் நம்ம பசங்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சு, இதான் நம்மளோட நாடு அப்படின்ற மாதிரி காட்டணுன்ற ஒரு ஆசை. பிடிச்ச நாட்டோட மன்னர்களையும் அவங்க முன்னாடி ஒரு கெத்தா போய் நிக்கணும் என்ற பேராசையிலையும் அவர் கிளம்பக்கூடிய பொருட்களை பேக் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் திடீர்னு அவர் முன்னாடி யமதர்மன் நிக்கிறாரு நண்பா. யமதர்மனை பார்த்தோன்னே மன்னர் ஷாக் ஆயிட்டாரு. ஆனா யமதர்மன், உங்களோட ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு, வாங்க கிளம்பலாம் அப்படின்றாங்க. உடனே மன்னருக்கும் பேரதிர்ச்சியா இருக்கு. யமதர்ம ராஜாவே, நான் இப்பதான் எல்லா நாட்டையும் போறதுக்கு எல்லா நாட்டையும் பிடிச்சு இப்ப அந்த நாட்டை எல்லாத்தையும் போய் பார்க்கலான்னு நான் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த டயத்துல நீங்க இப்படி என்னோட ஆயுசு முடிஞ்சிருச்சுன்றீங்களே, தயவுசெய்து நான் பிடிச்ச ஒரு 2-3 நாட்டை வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் என் ஆயுள் காலத்தை கொஞ்சம் நீட்டிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி யமதர்மன்ட்ட பேரம் பேசுறாரு. யமதர்மன் அதுக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது, நீ போய் கிளம்பு, முடிஞ்சு போச்சு உன் ஆயுள் காலம் அப்படின்றாப்ல. உடனே திருப்பி என்ன சொல்ற, நான் பிடிச்ச எல்லா நாட்டையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன், எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 hour நாச்சும் எனக்கு டைம் கொடுங்களேன் பிளீஸ் அப்படின்றாப்ல. உடனே யமதர்மன் அதுக்கும் இல்லப்பா, முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு உன் காலகட்டங்கள், கிளம்பிடு, உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாப்ல. உடனே மன்னரும் யோசிக்கிறாரு, என்னடா அது இவ்வளவு நாட்டை பிடிச்சோம். உடனே கடைசியா யமதர்ம ராஜாட்ட கேட்கறாப்ல, யமதர்ம ராஜா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஒரு சின்னதா ஒரு ஓலை ஒண்ணு எழுத வேண்டியது இருக்கு, அந்த ஓலை எழுதி முடிச்ச உடனே நான் உங்க கூட நான் வந்துடுறேன். சரி, ரைட், ஓகே, உனக்கு 5 நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேன், எழுது அப்படின்ட்டாப்ல. உடனே அந்த மன்னர் எழுதுறாப்ல. என்ன எழுதுறாப்லன்னா, என்னோட காலகட்டத்துல நான் எத்தனையோ நாடுகளை, என் கண்ணில் படுற எல்லா நாடுகளையும் பிடிச்சி நான் தான் சிறந்த ஒரு வல்லரசு, நான் தான் பெரிய ஒரு பேரரசு அப்படின்ற காட்டுறதெல்லாம் நான் நிறைய ஆசைப்பட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா, நான் பிடிச்ச நாட்டையே என்னால போய் பார்க்க முடியாத அளவுக்கு என் ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடாரு நண்பா. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நண்பா, என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, காலத்தையும் நேரத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா திருப்பி அதை எடுக்க முடியாது, பிடிக்க முடியாது. அதனால நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நம்மளும் சந்தோஷமா இருந்து நம்ம சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சு வாழ்க்கையை நம்மளும் நல்லா அனுபவிச்சோம்னா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நண்பா. அதனால இந்த போட்டி, பொறாமை, தாண்ட ஒரு பகட்டு இதெல்லாம் இல்லாமல் நீங்களாவே இருந்து அந்த வாழ்க்கையை அனுபவிங்க. வாழ்க்கை நல்லா சந்தோஷமா போகும் நண்பா. மீண்டும் உங்களை அடுத்த கதையில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RRK.